உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பாலஸ்தீன அகதிகள் பிள்ளைகளுக்கு மலேசியாவில் கல்வி வாய்ப்பு. காசாவில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் பிள்ளைகள் தங்கள் கல்வியை மலேசியாவில் தொடர்வதற்கு அவர்களை இங்கு கொண்டு வருவதற்கு மைகே எனும் மலேசிய மனிதாபிமான அமைப்பும் இதர அரசாங்க சார்பற்ற அமைப்புகளும் திட்டமிட்டுள்ளன. 16 வயதுக்கு மேற்பட்ட பள்ளி பிள்ளைகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். இது தொடர்பாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜாம்ரி அப்துல் காடீருடன் இன்னும் 2 வாரத்தில் பேச்சு நடத்தப்படும் என்று மைகே தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் கமால் நஷருடீன் முஸ்தபா அறிவித்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பில் கல்வி அமைச்சர் ஃபலினா ஸ்ரீடேக்கையும் தாங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முதல் கட்டமாக 100 பாலஸ்தீன மாணவர்கள் கொண்டு வரப்படுவர். 16, 17 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் மட்டுமே பெற்றோர்கள் துணையின்றி வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கு அனுப்பப்படும் நிலை இருப்பதால் முதலில் 100 மாணவர்கள் கொண்டு வரப்படுவர் என்று அவர் விவரித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 3 போரினால் தங்கள் கல்வியை தொடர முடியாமல் போன காசாவில் உள்ள பாலஸ்தீன அகதிகளின் பிள்ளைகளுக்கு உதவும் நோக்கில் இந்த பெரும் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டாக்டர் கமால் நஷருடீன் குறிப்பிட்டார். கிளானஜயாவில் ஒரு சமய பள்ளிக்கு அருகில் சூறா ஒன்றின் கழிப்பறையில் ராம்போ கத்தியுடன் தோன்றிய ஆடவர் ஒருவர் அந்த பள்ளியின் பெண் தலைமை ஆசிரியர் உட்பட 2 வெட்டி காயப்படுத்தியுள்ளார். இச்சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:30 மணி அளவில் நிகழ்ந்தது. இதனை பட்டாலிஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் நிசாம் ஜாஃபர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதலுக்கு பின்னர் அங்கிருந்து தலைமறைவாகிவிட்ட அந்த மர்ம ஆசாமியை தேடும் நடவடிக்கையை தாங்கள் முழுவீச்சில் தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவத்தில் கடும் காயங்களுக்கு ஆளான 50 வயது பெண் தலைமை ஆசிரியரும் 20 வயது ஆசிரியரும் தற்போது ஷா அலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. லுமோட் அரச மலேசிய கடற்படையின் பயிற்சி வீரர் ஜே சூசைமாணிக்கம் மரணம் தொடர்பில் விசாரணையை மீண்டும் தொடங்குவதற்கு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரின் உத்தரவுக்காக போலீஸ் துறை காத்திருப்பதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசீசி அரிஸ் தெரிவித்தார். மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்படுமானால் மீண்டும் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டு குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். சூசை மாணிக்கம் மரணம் தொடர்பில் மறு விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் மகஜர் வழங்கப்பட்டிருப்பது தமக்கு தெரியவந்துள்ளதாக டத்தோ அசீசி தெரிவித்தார். இதன் தொடர்பில் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உத்தரவு கிடைத்தால் மட்டுமே அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இவ்வழக்கை கொண்டு செல்ல இயலும் என்று இப்போவில் பேரா மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ அசீசி இதனை குறிப்பிட்டார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு நுரையீரல் வீக்கத்தினால் இறந்ததாக கூறப்பட்ட 27 வயது சூசை மாணிக்கத்தின் மரணம் ஒரு கொலை என்று கடந்த மாதம் ஈப்போ உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. வரும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி மலேசிய தினமும் நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமும் ஒரே நாளில் கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இவ்விரு கொண்டாட்டமும் கட்டாய பொது விடுமுறை நாளாக மனிதவள அமைச்சு அங்கீகரித்துள்ளது. இதனை மற்ற தேதிகளுக்கு மாற்ற முடியாது என்று இதற்கு முன்பு அறிவித்திருந்தது. எனினும் நபிகள் நாயகம் பிறந்த நாளுக்கு வழங்கப்பட்டுள்ள விடுமுறையை தனியார் துறையினர் செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றலாம் அல்லது தங்களுக்கு ஏற்புடைய மற்றொரு தினத்தில் அந்த விடுமுறையை வழங்கலாம் என்று மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் அரசாங்கத்தின் முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையினர் நேற்று நள்ளிரவு 12:15 மணியளவில் தலைநகரில் உள்ள 2 ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதிகளில் நடத்திய சோதனையில் 29 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் உட்பட 38 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். ஓப் பிந்து என்ற பெயரில் நடத்தப்பட்ட இச்சோதனை நடவடிக்கையில் சந்துலில் உள்ள 20 மாடி குடியிருப்பு பகுதி ஒன்றில் உள்ள 25 வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டதாக அதன் இயக்குனர் ஒன் முகமது சௌபி ஒன் யூசுப் கூறினார். ஒவ்வொரு வளாகத்திலும் குடியிருந்த அனைவரும் வெளிநாட்டவர்களாக காணப்பட்டனர். அந்த வீடுகள் ஒவ்வொன்றும் 1500 வெள்ளிக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்தன என அவர் சொன்னார். 2 ஆடம்பர அடுக்குமாடி தொகுதிகளில் 108 வெளிநாட்டினர் சோதனை செய்யப்பட்டனர். அவர்களில் 5 முதல் 64 வயதுக்குட்பட்ட 38 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக ஒன் முகமது குறிப்பிட்டார்.
கைது செய்யப்பட்டவர்களில் 12 இந்திய பிரஜைகள், 11 பாகிஸ்தானியர்கள், 11 நேபாள நாட்டினர் மற்றும் 4 பிலிப்பினோக்களும் அடங்குவர். நம்பிக்கை மோசடி செய்ததாக கிராக்கான் கட்சியின் உதவித் தலைவர் ராண்டி யாப் கிம் ஹெங் குவாந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 62 வயதான ராண்டி யாப் நீதிபதி மைமுனா ஐ முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிராக 6 நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. குவாந்தான் அமெச்சூர் கூடைப்பந்து சங்கத்தின் துணைத் தலைவரான ராண்டி யாப் சங்கத்திற்கு சொந்தமான 15,950 வெள்ளி மதிப்புள்ள காசோலையை தனது மனைவி மற்றும் மகனின் வங்கிக் கணக்கில் வரவு வைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை, அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 409 பிரிவின் கீழ் ராண்டி யாப் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். போலீஸ்காரர் ஒருவர் குறிசுடும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயங்களுக்கு ஆளானார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 2:15 மணியளவில் இப்போ உலுகிந்தா VAT 69 கொமாண்டோ பயிற்சி தளத்தில் நிகழ்ந்தது. இதில் லான்ஸ் கார்பரல் அந்தஸ்தை கொண்ட 27 வயது போலீஸ்காரரின் காதில் துப்பாக்கி குண்டு உரசி சென்று காயம் விளைவித்தது. இன்ஸ்பெக்டர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவர் பிரயோகித்த துப்பாக்கி குண்டு அந்த போலீஸ்காரர் மீது பாய்ந்ததாக பேரா மாநில போலீஸ் தலைவர் அசிசி மன்னாரிஸ் தெரிவித்தார். திரங்கானு டுங்குன் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவைச் சேர்ந்த அந்த போலீஸ்காரர் சக 46 போலீஸ்காரர்களுடன் குறிசுடும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளில் பாதுகாப்பு அம்சங்களும் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று இக்கத்தான் கம்யூனிட்டி சலாமத் அமைப்பின் தோற்றுநரும் தலைவருமான தான்ஸ்ரீ லீலாம் தாய் கேட்டுக்கொண்டார். சர்டாங் மருத்துவமனையில் 14 வயது பெண் மருத்துவர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த மருத்துவமனையில் அத்துமீறி நுழைந்து 1 வார காலமாக ஆள் மாறாட்டம் செய்த சம்பவம் போன்று மீண்டும் நிகழாமல் இருக்க மருத்துவமனையின் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் ஆராயப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அரசாங்க மருத்துவமனை என்பது இயல்பாகவே அதிகமாக சாமானிய மக்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். எனவே அவர்களின் பாதுகாப்புக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் ஏற்படாமல் இருக்க சர்டாங் மருத்துவமனையில் நிகழ்ந்த சம்பவத்தை ஓர் உறுதிப்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலரான லீலாம் தாய் கேட்டுக்கொண்டார். அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஜூக்கி அலி வரும் ஞாயிற்றுக்கிழமை தனது 62வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நாளை சனிக்கிழமையுடன் அரசாங்க தலைமைச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து விடைபெறுகிறார். இது தனது வாழ்நாளில் கிட்டிய ஒரு சிறந்த பரிசாகும், உணர்வுகளின் வெளிப்பாடாகும் என்று தன்ஸ்ரீ ஜூக்கி இன்று தனது பிரியாவிடை நிகழ்வில் விவரித்தார். பொதுச்சேவைத் துறையில் 32 ஆண்டு காலம் தாம் பெற்ற அனுபவங்கள் எளிதில் மறக்க முடியாது என்றும் ஒவ்வொன்றும் பொருள் பொதிந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்க தலைமைச் செயலாளர் என்ற முறையில் 4 பிரதமர்கள் மற்றும் 2 மாமன்னர்களின் கீழ் சேவையாற்றிய பேறு தனக்கு கிடைத்திருப்பது தமது சேவைக்கு சான்றாகும் என்று தான்ஸ்ரீ ஜூக்கி விவரித்தார். தம்முடைய அரசாங்க பணிக்கு விடையளிக்கும் வகையில் இன்று மாலை 4:50 மணிக்கு புத்ரா ஜெயா பட்டானா புத்ரா கட்டிடத்தில் ஆக கடைசியாக தனது பஞ்ச் கார்டை தான்ஸ்ரீ ஜூக்கி பதிவு செய்தார். கொலல்பூர் தேச மலாத்தியில் KLFA கால்பந்து விளையாட்டுப் போட்டியின் போது தன் வசம் கரம்பிட் எனும் வளரி கத்தியை வைத்திருந்ததாக கூறப்படும் கால்பந்தாட்ட வீரர் ஒருவர் தனது காதலியுடன் கைது செய்யப்பட்டார். உள்ளூர் ஆடவரான அந்த கால்பந்தாட்ட வீரரும் அவரின் 21 வயது காதலியான அந்நிய நாட்டு பெண்ணும் நேற்று மாலை 6:30 மணியளவில் கிள்ளானில் ஒரு வீட்டில் கைது செய்யப்பட்டதாக வங்சமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது லசீம் இஸ்மாயில் தெரிவித்தார். எந்தவொரு சூழலிலும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த வளரி ஆயுதத்தை கால்பந்தாட்டத்தின் போது தன் வசம் வைத்திருந்ததாக 22 வயதுடைய அவ்வாடவர் விசாரணையின் போது ஒப்புக்கொண்டதாக ACP முகமது லசீம் குறிப்பிட்டார். கால்பந்தாட்டத்தில் ஓர் அணியை பிரதிநிதித்து ஆடிய அந்த நபர் கருத்து வேறுபாடு காரணமாக மோதல் ஏற்பட்ட போது அவர் அந்த வளரி ஆயுதத்தை கையில் ஏந்தியிருந்ததை தகவல் சாதனங்கள் அம்பலப்படுத்தியிருந்தன. அந்த நபரின் காதலி முறையான பயண பத்திரத்தை கொண்டிருக்காததால் அவர் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்படவிருப்பதாக ACP முகமது லசீம் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டுள்ளதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் போலீஸ் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு பாலத்திலிருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். இச்சம்பவம் நேற்றிரவு 9:30 மணியளவில் கோலத்ரங்கானு கமமான் கிஜால் கம்போக் பூஜால் பாயோ என்ற இடத்தில் நிகழ்ந்தது.
பாலத்தின் மீது சந்தேகத்திற்கு இடமாக காணப்பட்ட அந்த ஆடவரை போலீசார் சூழ்ந்து கொண்ட நிலையில் 23 வயதுடைய அந்த நபர் 12 மீட்டர் உயரத்தில் உள்ள அந்த பாலத்திலிருந்து கீழே குதித்ததாக கமமான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளான அந்த நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அவர் குறிப்பிட்டார். வயது குறைந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக 13 வயதுடைய இளைஞர் ஒருவர் இப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். 18 வயதுடைய அந்த இளைஞர் நீதிபதி ஹில்மியா யூசுப் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் காலை 5:30 மணி அளவில் 4ஆம் படிவ மாணவி ஒருவரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த இளைஞர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.